தைப்பொங்கல் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த தமிழ் மண்ணின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்துக்கு எடுத்துச் சொல்கிற உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பிரசித்தி அம்மா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். தமிழகத்தின் நலனுக்காக மீண்டும் பாரத பிரதமருக்கு 2016 கோரிக்கை வைக்கப்பட்டது. 17ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட இளைஞர்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழர் ஜல்லிக்கட்டா, இளைஞர் ஜல்லிக்கட்டா, அல்லது திமுக கட்சியை விளம்பரப்படுத்துகிற ஜல்லிக்கட்டா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம், அல்லது மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்ல விடைபெறுகிறேன். மதுரைக்கு மாலை வருகிற மாண்புமிகு முதலமைச்சருடைய மேலான கவனத்திற்கு தைப்பொங்கல் என்றாலே பொங்கலோ பொங்கல், மக்கள் உள்ளங்களிலே மகிழ்ச்சி பொங்க தைப்பொங்கல். ஆனால் இந்த அரசிலே இன்றைக்கு மக்கள் வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் கண்ணீர் வெடித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் சொன்ன 5000 ரூபாய் முதலமைச்சராக ஸ்டாலின் கொடுக்கவில்லை. இந்த நிலையில தைப்பொங்கல் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த தமிழ் மண்ணின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்துக்கு எடுத்துச் சொல்கிற உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை ஒட்டி மதுரை மாவட்டத்திலே தொடர்ந்து 3 நாட்கள் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. தைப்பொங்கல் திருநாளான ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரம், 16ஆம் தேதி பாலமேடு, அலங்காநல்லூர் 17ஆம் தேதி என அடுத்தடுத்த நாட்களில் அனல் பறக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருவது தமிழர் மரபு, மதுரையின் சிறப்பு. சித்திரை திருவிழா எப்படி முத்திரை பதிக்கிறதோ அதுபோல ஜல்லிக்கட்டு நம் இளையம் சிங்கங்களின் வீரத்தை பறைசாற்றுகிற பண்பாட்டை நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற வீர விளையாட்டு. மண் வாசனையோடு அந்த குல தெய்வங்களை வணங்கி வாடிவாசல் அங்கே விளையாடுகிற அந்த காட்சி, சிங்கமென சீறி வருகிற காலை அடக்குகிற காட்சி தமிழரின் வீரத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறது. 11/7/2011ஆம் ஆண்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்படுத்துகின்ற வகையில் காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலில் காங்கிரஸ் அந்த கூட்டணி அரசு சேர்த்ததை நாம் வரலாற்றில் கருப்பு தினமாகும், அதை மறக்க முடியாது. ஆனால் இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு 19/5 மனு தாக்கல் செய்யப்பட்டது. 15ஆம் ஆண்டிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திட பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்ததையும் நாம் மறக்க முடியாது. 15ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆணைக்கிணங்க ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கேட்டு வலியுறுத்தினார்கள். அதே 15ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட அவசர சட்டம் நிறைவேற்றி பாரத பிரதமருக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். தமிழகத்தின் நலனுக்காக மீண்டும் பாரத பிரதமருக்கு 2016 கோரிக்கை வைக்கப்பட்டது. 17ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திட இளைஞர்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2017 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவின் அரசிலே சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்து ஜல்லிக்கட்டுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவினுடைய அரசுக்கு கிடைத்த பெருமை. அதைத் தொடர்ந்து 2018, 2019, 2021ஆம் ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியினை மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக நேரிலே வந்து பச்சை தமிழர் பச்சை கொடி அசைத்து வாடிவாசலே அங்கே வணங்கி கோயில் காளையை களத்திலே வாடிவாசலிலே திறந்துவிட்டு வரலாறு படைத்தார்கள். ஒரு முதலமைச்சர் வாடிவாசலுக்கு நேரடியாக வந்து பச்சை கொடி அசைத்த பச்சை தமிழர் என்கிற பெருமை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு ஜல்லிக்கட்டு வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்படக்கூடியது. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு இன்றைக்கு அரசு முன்னெடுத்து சென்று அந்த மண்ணின் மைந்தர்கள், உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்களை புறக்கணித்து விட்டு ஏதோ திமுக கட்சியிலே தான் இந்த ஜல்லிக்கட்டை கண்டுபிடித்ததை போல ஒரு தோற்றத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துகிற
ஒரு ஆணவ சர்வாதிகார போக்கு தான் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழகமே முகம் சுளிக்கின்ற வகையில் இன்றைக்கு திமுக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கையாள்வது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. பொதுவாக மரபு வழியிலே அந்த உள்ளூர் மக்கள், மண்ணின் மைந்தர்கள், அந்த கிராம கமிட்டி அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அரசு அதற்கு உறுதுணையாக இருக்கும். இதுதான் வரலாறு, இதுதான் மரபு. ஆனால் தற்போது உள்ளூர் கமிட்டியை அந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் குப்பையிலே தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் கோபுரத்தில் உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது அதிகாரம் கையில் இருப்பதனால நாம் என்ன வேண்டுமென்றாலும் இந்த மதுரை மண்ணிலே மீனாட்சி சொத்தனால் வெற்றி கொண்டிருக்கிற மண்ணிலே செய்யலாம் என்று சொன்னால் அது ஆணவத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. ஆகவே எல்லோரும் பங்கேற்கின்ற வகையில் எல்லோருக்கும் அதில் உரிமை இருக்கிறது. இது தமிழர் பண்பாடு. இது ஏதோ திமுக கட்சியினுடைய பண்பாடு அல்ல. இது தமிழர் பண்பாடு, தமிழ் மண்ணின் பண்பாடு, தமிழ் இனத்தின் பண்பாடு, தமிழ் இனத்தின் சுவாசம் இந்த ஜல்லிக்கட்டு. ஆகவே இதை முறையாக பதிவு செய்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு சமநிலையிலே அனைவரையும் சமநிலையிலே வைத்து காவல்துறையை ஏதோ வந்தவர்கள் எல்லாம் அடிமைகளைப் போல கையாளாமல் அவர்களெல்லாம் நாம் தமிழ் இனத்தின் அடையாளங்களான மா வீரர்கள், இந்த வீரம் தெரிந்த மண்ணின் அடையாளங்கள். ஆகவே ஏதோ அவர்களெல்லாம் அடிமைகளைப் போல லத்திச்சார்ஜ் செய்வதும், அவர்கள் இளைஞர்கள் ஓடுவதும், அவர்களை லத்திச்சார்ஜ் செய்வதும், ஏதோ திருடனை போலீஸ் விரட்டுவதும் போல ஒரு பார்க்குவதற்கு நமக்கு வேதனை அளிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர், மதுரைக்கு வருகிற முதலமைச்சர், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வருகிற முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர், அது அமைச்சர்கள் இதை தமிழின் பெருமையோடு, தமிழ் இனத்தின் மரபு, நாகரிகம், பண்பாடை உலகத்திற்கு பறைசாற்றுகிற அந்த மரபு வழியிலே எல்லோரும் வரவேற்கின்ற வகையில் எல்லோரும் சந்தோஷப்பட்டு பொங்கலோ பொங்கல், மகிழ்ச்சி பொங்கல் என்கிற வகையில் இதை நடத்த முன்னுருவாக்கலாம். அல்லது எப்போதும் போல அதிகார துஷ்பிரயோகம் செய்து எங்களுக்கு அதிகாரம் கையில் இருக்கிறது, ஆகவே நாங்கள் ஆணவத்தின் உச்சத்தில் இதை திமுக கட்சி ஜல்லிக்கட்டு, பொம்மை ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டு ஜல்லிக்கட்டாக இல்லாமல் ஒரு மண் வாசனையோடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டை நடத்த அரசு முன் வருமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைத்திருக்கிற அந்த மைதானத்தில் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் வேதனையோடு சொல்லுகிறேன், அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே கடந்த காலங்களில் அந்த உயிரிழப்புகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழப்புகள் எல்லாம் தடுக்கின்ற வகையில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதையும் நாம் பாதுகாப்பான ஜல்லிக்கட்டாக நடத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய அறிவுரைகள் வழங்க முன்வருவார்களா என்பதை இந்த மண்ணின் மைந்தராக இந்த இளைய சமுதாயம் எதிர்பார்ப்பதை மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழிமுன்பு, அதே போல் தேர்தல் அறிக்கையிலே காலை வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை என்று சொன்னீர்கள். ஆட்சி முடிய போகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் நீங்கள் அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காகவோ அல்லது எதற்காக அறிவித்தீர்கள் என்று தெரியாது. ஆனால் அப்படி ஒன்று அறிவித்தோமா என்பது கூட நீங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதா என்று கேட்டு, இந்த ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பான ஜல்லிக்கட்டாக, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டாக, பண்பாடு மிக்க ஜல்லிக்கட்டாக, நாகரிகமிக்க ஜல்லிக்கட்டாக, மண் வாசனையோடு மண்ணின் மைந்தர்கள், உள்ளூர் கிராம பொதுமக்கள், கமிட்டி, அந்த உள்ளூர் கமிட்டியெல்லாம் மதித்து நடக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை என்று சொன்னால், வருகிற 2017 ஆண்டு நடைபெறுகிற ஜல்லிக்கட்டில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் பச்சை தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வாடிவாசலுடைய பச்சைத்துறை அசைத்து துவக்கி வைக்கிற ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை தமிழக மக்கள் நிச்சயமாக உறுதியாக அதை நடத்தி காட்டுவார்கள் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பான ஜல்லிக்கட்டா அல்லது விளம்பர ஜல்லிக்கட்டா, ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாடு மிக்க ஜல்லிக்கட்டா, தமிழர் ஜல்லிக்கட்டா, இளைஞர் ஜல்லிக்கட்டா, அல்லது திமுக கட்சியை விளம்பரப்படுத்துகிற ஜல்லிக்கட்டா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லது மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள்.